மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. இந்த போன ஏன் லைட் எரியவே மாட்டேங்குது? லைட் வந்தாதான் பேபி போன் பண்ணும். லைட்டே வரல. இந்த போன சத்து போச்சா? ஏ போனே, நீ ஏன் லைட் வர மாட்டேங்க? சத்து போயிட்டியா? சத்து போவாத, லைட் எரி. லைட் என்னதான் பேபி போன் பண்ணும். ஐயோ சொன்னா இது போனுக்கு சார்ஜ் போட்டாதான் லைட் எரியும்னு. எப்படி சார்ஜ் போடணும் பாப்பாக்கு தெரியாதே. அபி அச்சோ அப்பா. அபி இது அவனோட போன்ல, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அப்பா, இது பேபியோட போன். பேபி கிட்ட பேசுறதுக்காக பேபி தான் கொடுத்தா. திட்டாதீங்க. அபி சரி அழாத, நான் உன்னை திட்ட மாட்டேன். இல்ல, இங்க திட்டுவீங்க. எனக்கு பயமா இருக்கு. பேபி. அபி அழாத அபி, அதாப்பா திட்ட மாட்டேன்னு சொல்றேன்ல. இல்ல, இங்க திட்டுவீங்க. எனக்கு பயமா இருக்கு. அம்மா. அபி அழாதடா, அப்பா திட்ட மாட்டேன். இப்ப என்ன, அவன் உன்கிட்ட பேசுறதுக்காக உன்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிருக்கான், அவ்வளவுதானே? வச்சுக்கோ, அப்பா திட்ட மாட்டேன். எதம்மா திட்ட மாட்டீங்களா? இல்ல திட்ட மாட்டேன். ஏன்னா அவன் விஷயத்துல உன்னையும் உன் அம்மாவையும் எவ்வளவு திட்டினாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாம இருந்தாலும் இருப்பீங்களே தவிர அவன்கிட்ட பேசாம இருக்க மாட்டீங்களே. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா உன் அம்மா புருஷனை விட தம்பி மேல பாசம் வச்சதுல கூட தப்பு இல்ல. ஏன்னா அவளுக்கு என்ன 5 வருஷமா தான் தெரியும். ஆனா தம்பிய 20 வருஷமா சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிட்டா. அதனால அவளோட பாசம் நியாயமானதுதான். ஆனா நான் பெத்த பொண்ணு நீ, இந்த அப்பாவை விட அவன்தான் முக்கியம்னு அவன் மேல பாசம் வச்சிருக்க பத்தியா? இது ஏன் தப்பு தானே? இந்த உலகத்துல எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்ட உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா நீ அவனை தான் சொல்லுவ. அதுக்கு காரணம் அவன் இல்ல, நான் தான். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து உன் மேல பாசம் காமிச்சிருந்தா அந்த இடத்த அவன் பிடிச்சிருக்க மாட்டான். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு எப்பவுமே ஹாஸ்பிட்டல்லையே இருந்து ராத்திரி பகல உன்னை அவன்கிட்ட விட்டு தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இப்ப நீ இந்த அப்பாவை விட அவன் தான் வேணும்னு சொல்ற. இவ்வளோ நாள் நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கல, ஆனா இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் தான் வேணும்னு அழற நீ கூடிய சீக்கிரமே இந்த அப்பா போதும்னு சொல்லுவ. நீயும் உன் அம்மாவும் எனக்கு தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்க, அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல அபி. ஏன்னா நான் உங்க 2 பேர் மேல பாசம் காமிச்சதை விட அதிகமா அவன் உங்க மேல பாசம் காமிச்சிருக்கான். அதனால நீயும் உன் அம்மாவும் அவனுக்காக என்ன ஏமாத்துறீங்க. நீங்க என்ன ஏமாத்துறது கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரா பாசம் கொட்டி வளர்த்த என் தங்கச்சி அவ என்ன ஏமாத்துறான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷத்துல அவ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவா இருந்தாலும் சரி அதை முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவா. அம்மா அப்பா கிட்ட சொல்ல தயங்குற விஷயத்த கூட சேட்டான்னு என்கிட்ட தான் ஓடி வந்து சொல்லுவா. இந்த 20 வருஷத்துல அவளுக்கு என்னை விட முக்கியமானது வேற எதுவுமே இருந்ததில்ல. போட்டுக்கிற துணியில இருந்து படிக்கிற படிப்பு வரைக்கும் சேட்டா எனக்கு இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமான்னு எல்லாத்தையும் என்கிட்ட தான் கேட்பா. நான் சொல்றதை தான் அவ செலக்ட் பண்ணுவா. இப்படி எல்லா விஷயத்திலயும் என்னோட முடிவு தான் அவ முடிவுன்னு இருந்தவ இப்ப அவளோட வாழ்க்கைன்னு வரும்போது அதுக்கு இந்த சேட்டனோட முடிவு அவளுக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சு. உன் விஷயத்துல நான் உன் மேல பாசம் காமிக்காம தப்பு பண்ணிருக்கேன் அபி. அதனால நீ என்னை விட அவன் மேல பாசமா இருக்கிறத நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா என் தங்கச்சி விஷயத்துல நான் அப்படி இல்லையே அபி. எல்லாரையும் விட அவன் மேலதானே அதிகமா பாசம் வச்சேன். அப்படி இருந்தும் அவளுக்கு என்னை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. இல்ல நான் முக்கியம் நினைச்சிருந்தா அவ அவனை தான் காதலிக்கிறான்னு ஷைலு சொன்னான். அது அவ என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல. அபி எங்க இருக்க? இங்க வா. என் மேல கோவமா இருக்கியா? சரி கோவப்படாத அபி. இப்ப எந்த உனக்கு உன் பேபி கிட்ட பேசணும். உன் பேபியோட போனை சார்ஜ் போட்டு தரேன், நீ உன் பேபி கிட்ட பேசிக்கோ, ஓகேவா? சேட்டா வா ஐஷு, என்ன போன் சார்ஜ் போடணுமா? போனை கொடுத்தவன் சார்ஜரை கொடுத்தானா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜர் இருக்கு, நான் தரேன். சேட்டா அது அபி. வேண்டா ஐஷு, அபி அபின்னு தொட்டதுக்கெல்லாம் அபி மேல பழி போட்டது போதும். எப்பத்துல இந்த ஐஷு என்கிட்டயே பொய் சொல்ல படிச்ச? சரி அதை விடு, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல, டைரக்டா கேக்குறேன். நீ அவனை லவ் பண்றியா? சொல்லு ஐஷு, நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்டேன். ஓ
அப்ப நீயும் அவனை லவ் பண்ற. அது ஏன் ஐஷு என்கிட்ட இருந்து மறைச்ச? நான் உன்கிட்ட ஒரு தடவை இல்ல 2 தடவை கேட்டேன் நீ அவனை காதலிக்கிறியா இல்லையான்னு. ஆனா நீ 2 தடவையும் அவனை காதலிக்கலன்னு தான் என்கிட்ட சொன்ன. எனக்கு அவனை பிடிக்காதுதான், அவன் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா நீ எது சொன்னாலும் நான் நம்புவேன். அதனாலதான் அன்னைக்கு நீ சொன்னதை நான் நம்புனேன். ஆனா அன்னைக்கு அவன் என்னை ஏமாத்தல, நீ தான் என்னை ஏமாத்திருக்க. ஐயோ சேட்டா, நான் உன்னை ஏமாத்தணும்னு எல்லாம் நினைக்கல சேட்டா. வேற என்ன நினைச்ச ஐஷு? எதுக்காக அவனை நீ காதலிக்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? இப்ப கூட நானா உன்கிட்ட வந்து கேட்கலனா நீ என்கிட்ட சொல்லியிருக்க மாட்ட. இத்தனை வருஷத்துல எதையாவது என்கிட்ட மறைச்சிருக்கியா? இல்ல நான் தான் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருப்பனா? இவ்ளோ ஏன், நான் உன் அண்ணிய காதலிக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட தானே ஐஷு வந்து சொன்னேன். நானும் உன்னை அப்படிதான் ஐஷு நினைச்சேன். ஒருவேளை உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அதை நீ சித்திக்கிட்டயும் சித்தப்பாக்கிட்டயும் சொல்ல தயங்கினா கூட அதை முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நினைச்சேன். நான் உனக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ற வரைக்கும் நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொன்னதே இல்ல. அந்த தைரியத்துல தான் உன்கிட்ட கூட கேட்காம நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஒருவேளை நீ அவனை காதலிச்சிருந்தா கூட அதை என்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ எதுவுமே சொல்லாம இருந்ததுனாலதான் உனக்கும் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம்னு நினைச்சு நான் நிச்சயம் பண்ணேன். ஆனா இப்போ நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்ற. நீ அவனை காதலிக்கிறது அங்க இருக்கட்டும், அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்படித்தானே? அதே சேட்டா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாம எதுக்கு ஐஷு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? சேட்டா, அது உனக்கு அவனை பிடிக்காது. அவனை நான் காதலிக்கிறேன்னு சொன்னா நீ அவனை ஏத்துக்க மாட்ட. அதான். எனக்கு அவனை பிடிக்காதுதான். இப்பவும் நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் தான். ஆனா அதுக்காக உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா அது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்ல ஐஷு. சேட்டா, நானும் இது உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு இது உன்கிட்ட சொல்லவே பயமா இருந்துச்சு சேட்டா. பயமா இருந்துச்சுன்னா அப்ப பயந்துகிட்டே நான் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட போய் வாழறதுக்கு தயாரா இருக்கியா? சேட்டா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ஐஷு. நீ அவனை காதலிச்சது கூட எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா அது என்கிட்ட சொல்லாம மறைச்ச பாரு, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னோட விருப்பத்தை என்கிட்ட சொன்னா ஒரு அண்ணனா நான் உனக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டல. அப்ப நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து சேட்டா சேட்டான்னு என் காலையே சுத்தி சுத்தி வந்த என் தங்கச்சிக்கு என் மேல இந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. ஐயோ சேட்டா, அப்படியெல்லாம் சொல்லாத சேட்டா. உன்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கல. உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன். ஆனா எனக்கு இது உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா உனக்கு அவனை பிடிக்காது, அதான். எனக்கு அவனை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் அப்புறம் எப்படி ஐஷு அவனை காதலிச்ச? சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்காத எதுவுமே உனக்கு பிடிக்காது. ஏன் சாப்பிடுற பொருள் கூட எனக்கு பிடிக்கலன்னா அதை நீ சாப்பிட மாட்ட. அப்படிப்பட்டவ இப்ப எனக்கு பிடிக்காதவனை காதலிச்சிருக்க, அது என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. அப்போ என்ன ஒரு அண்ணனாவே நீ நினைக்கல. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல ஐஷு. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. சேட்டா, டேய், என் போனை தூக்கிட்டு வந்துட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் இருடா, அதான் ஐஷுக்கு போன் பண்ணிட்டு தரேன்னு சொன்னல, இரு பண்ணிட்டு குடுக்குறேன். டேய், அவளுக்கு போன் பண்றேன்னு போனை வாங்கிட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவளுக்கு போன் பண்ணல? நீ பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குதா? ஏன் டவர் இல்லையா? டவர் எல்லாம் இருக்குடா, ஆனா அவதான் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏன்டா சுவிட்ச் ஆஃப் ஆன போனையாடா 1 மணி நேரமா உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? டி வேற என்னடா பண்றது? அம்மா ஏன்டா அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? பின்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணாம என்னடா பண்ணுவா? நீ பேசின பேச்சுக்கு அந்த போனை கொண்டு வந்து உன் மூஞ்சில வீசாம விட்டாலே நினைச்சு சந்தோஷப்படு. டே நான் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும் தான் இல்லன்னு சொல்ல, அதுக்கு அவளை சமாதானம் பண்றதுக்கு தானே இப்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போன் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியாதா? போனை ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு என்னடா அவளுக்கு? எப்படி எப்படி இவரு புள்ளையும் கிள்ளு வாராமா, அப்புறம் தொட்டிலையும் ஆட்டு வாராமா, அதுக்கு அவங்க போனை ஆன் பண்ணி வர வைக்கணுமாமா? டேய், நீங்க 2 பேரும் பண்றத பார்த்தா எனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியல, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். அதுலயும் அந்த பிள்ளைய கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா நீ இருக்க பாரு. டி நான் என்னடா பண்ணேன்? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் என்னடா பண்ணேன்னு வந்து கேளு. ஏண்டா சரி, இந்த புள்ளதான் ஏதோ அவங்க அப்பா அம்மா அண்ணனுக்கு பயந்துகிட்டு அந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிச்சு. அதுக்கு உனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சு, எல்லாம் சரிதான். அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோபம் வரத்தான் செய்யும். ஏன் நானே உன்கிட்ட சரக்கு வாங்கி கொடுத்து அவளை மறந்து தொல்லடான்னு சொன்னதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையே உன்கிட்ட வந்து என்னமோ பேசணும்னு சொல்லிச்சுல, அப்ப என்னதான் பிரச்சனை இந்த பிள்ளைகிட்ட கேட்கணுமா இல்லையா? டே அவகிட்ட எதுக்குடா கேட்கணும்? அதான் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியுமே. தெரியுமா? என்ன தெரியும்? டே அவளுக்கு பிரச்சனை அவ அம்மாவும் அவ அண்ணனும் தான். அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால அவ என்ன வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவ என்கிட்ட பேச வந்தான்னு சொன்னீங்க, என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிற? என் அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் உன்னை பிடிக்காது, அவங்க சம்மதம் இல்லாம என்னால உன்னை ஏத்துக்க முடியாது.
நான் அவங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். நீ என்ன நினைச்சு என்ன காதலிச்சு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போய் உன் வேலையை பாருன்னு சொல்லியிருப்பா. சரி, அவ அப்படிதான் சொல்லிருப்பான்னு உனக்கு தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு நீ உன் வேலையை பார்க்காம இப்ப இந்த போனை பார்த்துட்டு உட்காந்துருக்க? டேய், அவ அப்படி சொன்னா அப்படியே நான் அவளை விட்டுட்டு போய் என் வேலையை பார்த்துருவனா? அதான் பார்க்க மாட்டியே. நீயும் உன் வேலையை பார்க்க மாட்ட, என்னையும் என் வேலையை பார்க்க விட மாட்ட. இன்னும் 1 மாசத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வேற சொல்றாங்க. 1 மாசத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியுதோ இல்லையோ, நீ என் கதையை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன்டா. டேய் சும்மா சக்தி, நானே அவ போனை ஆன் பண்ண மாட்டேங்கிறேன், டென்ஷன்ல இருக்கேன். டேய், நீ பண்ண வேலைக்கு உன்னை விட அவ டென்ஷன்ல இருப்பாடா. அதான் போன் ஆன் பண்ணாம இருப்பா. நாளைக்கு ஆன் பண்ணுவா, நாளைக்கு பேசிக்கலாம் வா. டேய் இருற ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல அவ போன் ஆன் பண்ணிருவாளா? டேய், இன்னைக்கு நீ அவளை கடுப்பேத்தினதுக்கு அவ இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட போனை ஆன் பண்ணுவாளான்னு தெரியல. அது நாளைக்கு பாத்துக்கலாம் வாடா, ரொம்ப நேரம் ஆகுது. ச்சே, போனை வேற ஆன் பண்ண மாட்டேங்கிறா. அவளை வேற நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவகிட்ட பேசணும் போல இருக்கே. நில்லு. அப்பா எங்க போயிட்டு வர? அப்பா அது காலேஜுக்கு தான்ப்பா. காலேஜுக்கா? சரிம்மா, அது ஒண்ணும் இல்ல. உன் காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணாங்க. காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் வரப்போதாமே, அதுக்கு இன்விடேஷன் பொண்ணு கையில கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா இன்னைக்கு உங்க பொண்ணு காலேஜுக்கு வரல, அதனால நாளைக்கு நேர்ல வந்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலயே. இப்ப சொல்லுமா, எங்க போயிட்டு வர? அப்பா அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட. ஏய், எங்க போயிட்டு வரேன்னு உண்மைய சொல்லு. போய் சொன்ன. அப்பா அது வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அண்ணனையும் அண்ணியும் பார்க்க தான் போனேன். குட்டிமா, உன்கிட்ட நான் எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன் அவங்கள பாக்குறதுக்காக அங்க போக கூடாதுன்னு. அப்பா அப்புறம் உங்களை பார்க்க அங்க போகாம நான் வேற என்னப்பா பண்றது? உங்களுக்கு வேணும்னா அண்ணனையும் அண்ணியும் வேண்டாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் வேணும்ப்பா. அப்பா உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனையாகி அண்ணன் கோச்சுக்கிட்டு அண்ணியும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. ஆனா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உங்க பாட்டுக்கு இருக்கீங்க, அண்ணனும் அண்ணியும் அங்க போய் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. சரி, ஏதோ பிரச்சனையில போயிட்டாங்க, அப்புறமா சரியா அவங்க வந்துருவாங்கன்னு பார்த்தா நீங்களும் உங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அவங்களும் இங்க வர மாட்டேங்கிறாங்க. அண்ணனும் அண்ணியும் நம்ம வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆகுதுப்பா. 3 வருஷம் அவங்கள பார்க்காம உங்களுக்கு வேணா எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்களும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் பிசினஸ்னு ஆபீஸ்லயே தான் இருப்பீங்க. வீட்ல என்ன பாத்துக்கிட்டது அண்ணனும் அண்ணியும் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அண்ணன் தான் என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடும், சாப்பாடு ஊட்டி விடும், என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும். அண்ணி தான் எப்பவுமே என் கூட இருப்பாங்க. அண்ணி கூட தான் நான் தூங்குவேன். இப்படி நான் உங்க கூடயும் அம்மா கூடயும் இருந்ததை விட அண்ணன் கூடயும் அண்ணி கூடயும் தான் அதிகமா இருந்திருக்கேன். ஆனா இப்ப இந்த 3 வருஷமா என்னால அண்ணன் கூடயும் அண்ணி கூடயும் முழுசா ஒரு நாள் கூட இருக்க முடியல. சரி, அவங்க கூட இருக்க முடியலனா கூட பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள போய் பார்த்துட்டு கூட வரக்கூடாதுன்னா எப்படிப்பா? ஓ, அப்ப எனக்கு தெரியாம இவ்வளவு நாள் நீ அடிக்கடி போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. ஆமாப்பா, பார்க்க போனதான், ஆனா அடிக்கடி எல்லாம் இல்ல. நான் அவங்கள பார்க்க வர்றது தெரிஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்கன்றதுக்காக அண்ணா அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால எப்பவாவது ஒரு நாள் தான்ப்பா பார்க்க போவேன். அதுலயும் இப்ப நான் எதுக்காக அவங்கள பார்க்க போனேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன திட்ட மாட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷப்படுவேனா? நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி எதுக்காக அவங்கள பார்க்க போனேன்? அப்ப நிஜமாவே இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கப்பா. சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் அண்ணன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள ஒரு தடவை கூட போய் பார்த்தது இல்லல்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களே மனசு மாறி அண்ணனையும் அண்ணியையும் பார்க்க போவீங்க. நான் அவனை பார்க்க போறதா? எப்ப அவன் என் பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு போனானோ அப்பவே அவன் என் புள்ள இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணனை வேணும்னா நீங்க புள்ள இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அப்பத்தாவ உங்க அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல சிவா மாமாவை தான் உங்க மருமக இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ற பூஜா? ஆமாப்பா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த உங்களால நம்ப முடியாது. அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது என்னாலயும் நம்ப முடியலப்பா. ஆனா நான் நேர்ல போய் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினேன். இப்ப நான் உங்ககிட்ட நம்ம அப்பத்தாவும் சிவா மாமாவும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன சொல்ற நீ? பாத்தீங்களா, உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அப்பத்தாவும் சிவா மாமாவும் உயிரோட தான் இருக்காங்க. அப்பத்தாவும் சிவா மாமாவும் மட்டும் இல்ல, ஷைலாத்தியும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா ஷைலாத்திக்கு கல்யாணம் ஆகி இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப நம்ம அப்பத்தாவும் சிவா மாமாவும் எங்க இருக்காங்க தெரியுமா? நம்ம அண்ணன் வீட்ல தான் இருக்காங்க. அண்ணன், அண்ணி, அப்பத்தா, சிவா மாமா எல்லாரும் அங்க ஒண்ணா தான் இருக்காங்க தெரியுமா? நான் அவங்கள பார்க்க தான்ப்பா போனேன், அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். இப்ப நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்குல்ல? அப்படின்னா
அன்னைக்கு அவனுக்கு சொன்னது உண்மைதானா? அந்த அமுதாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினப்போ சிவான்னு ஒருத்தன் தான் அவளை காப்பாத்தினான்னு சொன்னாங்க. அப்ப அந்த சிவா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொன்ன என் தங்கச்சி பையன் சிவா தானா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டான்னு நினைச்சவங்க எப்படி இப்ப உயிரோட இருக்காங்க? உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்மள எவ்வளவு வருத்தப்பட்டோம். சிவமாமா இறந்துட்டாருன்னு நினைச்சதானே அண்ணியே இப்படி ஆனாங்க. ஆனா இப்போ சிவமாமாவும் உயிரோட தான் இருக்காரு. அப்பத்தா ஷைலோத்தா எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க இறக்கலப்பா. யாரோ அவங்கள காப்பாத்தி இத்தனை வருஷம் அவங்க வேற எங்கேயோ இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ எப்படியோ அவங்க நம்ம அண்ணன் கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம அப்பத்தாவும் சிவமாமாவும் அங்க நம்ம அண்ணன் வீட்ல தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்கப்பா, உங்களுக்கு நம்ம அப்பத்தாவையும் சிவமாமாவையும் பார்க்கணும்னு இல்லையா? நீ சொல்ற வரைக்கும் இல்லம்மா. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அவங்கள பார்க்கணும் போலதான் இருக்கு. எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு அண்ணன் மேல கோவம் இருந்தாலும் அப்பத்தாவும் சிவமாமாவும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால அவங்கள பார்க்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. அண்ணன் மேல உங்களுக்கு என்ன கோவம்னு தெரியல. அது என்னவோ வேணா இருந்துட்டு போட்டோம். அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை மன்னிச்சிருங்கப்பா. இப்ப அப்பத்தா சிவமாமா அண்ணன் அண்ணி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம மட்டும் இங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, அண்ணன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு அண்ணனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம்ப்பா. அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தா அண்ணி அப்பத்தா சிவமாமா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க மட்டும் கூப்பிட்டா அண்ணன் கண்டிப்பா வந்துரும்பா. ப்ளீஸ்ப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கலாம்ப்பா. குட்டிமா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்பத்தாவையும் சிவமாமாவையும் உங்களுக்கு பார்க்கணும்னு இல்லையா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேலம்மா. நீ உள்ள போ. என்ன அப்பா இப்படி சொல்றாரு? அப்பத்தாவும் சிவமாமாவும் உயிரோட இருக்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அப்பாவால அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. அவங்களுக்காகவாவது அண்ணனை மன்னிச்சு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அப்ப அப்பத்தா சிவமாமா அண்ணன் அண்ணி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் இங்க ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அப்பா என்னடானா இப்படி சொல்றாரு. இல்ல அப்பா இப்போ அப்பத்தாவும் சிவமாமாவும் உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்ம சொன்னதுனால அந்த அதிர்ச்சியில தான் இப்படி பேசுறாரு. ஆனா கண்டிப்பா அப்பாவால அப்பத்தாவையும் சிவமாமாவையும் பார்க்காம இருக்க முடியாது. நாளைக்கு அப்பாவே அவங்கள பார்க்க போவாரு. அப்பா மட்டும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் நிச்சயமா அண்ணனும் சமாதானம் ஆயிடும், அப்பாவும் சமாதானம் ஆயிடுவாரு. அப்புறம் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. எல்லாரும் ஒண்ணா ஜாலியா இருக்கலாம். ச்சே, இவ்வளவு சொத்துக்கும் இருக்கிற 3 வாரிசுல 2 வாரிச கொன்னாச்சு. அப்புறம் இந்த அமுதா மட்டும்தான் இருக்கா. அவளையும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போட்டு தள்ளிட்டா அந்த சொத்து பூரா என் பையனுக்கு வந்துரும்னு நினைச்சுதான் இவ்வளவு வேலையும் பார்த்தேன். இப்ப அந்த அமுதாவை மட்டும் போட்டு தள்ளிட்டா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல செத்தவங்க எல்லாம் எப்படி இப்ப உயிரோட வந்தாங்க? அதுல யாரு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சிவா அவன் எப்படி உயிரோட இருக்கான்? பொம்பளை பிள்ளைங்களை கூட நான் எப்படியாவது சரி கட்டிடுவேன். ஆனா அந்த வேலாயுதத்தோட ஆம்பளை பையன் மட்டும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு தான் அவனை நான் குழந்தையிலேயே கொன்னேன். ஆனா அவன் இன்னும் சாகாம உயிரோட இருக்கானா? அவனை சும்மா விடக்கூடாது. டி சிவா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட பிளான்ல தப்பிச்சு நீ உயிரோட வந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் போடுற பிளான்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க